அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இசைந்தும் இணைந்தும் படையாற்றுவதற்கு களத்துக்கு வந்திருக்கிற தோழர்களே, கத்தறிந்த சான்றோர்களே, ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகுமாக வாய்த்திருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் மதிப்பிற்குரிய நிருபர்களே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப இந்த நிகழ்விற்கு அனுமதி வழங்கி பாதுகாக்கின்ற கடமையும் மேற்கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, என் பேச்சை, என் மூச்சை, என் நடவடிக்கைகளை சமீப காலமாக என் காலடி சுவடுகளை கூட நித்தமும் பதிவு செய்து சக்கர நாற்காலில் உட்கார்ந்திருக்கிற சண்டாளனுக்கு தகவல் கொடுக்க இங்கேயும் அக்கறையோடு வந்திருக்கின்ற அரசாங்கத்தின் மதிப்பிற்குரிய ஒற்றர்களே, வணக்கம். வாக்காளர் விழிப்புணர்வு பேரவையின் சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பகுதி செயலாளர் மதிப்பிற்குரிய காமராஜ் போன்றவர்களின் ஒத்துழைப்பால் களப்பணி ஆற்றுவதில் கண்டுஞ்சாமல் கடமையாற்றுவதில் கல்லூர் வேலாயுதத்தை வெல்ல பிறந்தவன் எவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு களமாடுகிற அவர்களுடைய ஒத்துழைப்பால் எங்கள் மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர் மாமா நிஜாம் சரவணன் போன்றவர்கள் வழங்கிய ஆதரவால் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நான் மன்னார்குடியில் இருந்தேன். உயர்நீதிமன்றம் நாஞ்சில் சம்பத்து பேசுவதற்கு மட்டும் இன்றைக்கு பாளை ஜவஹர் திடலிலே பேசுவதற்கு அனுமதி தந்திருக்கிறது. ஆகவே எல்லா நன்றியும் இப்பொழுது உயர்நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் உரியது. இதிலே காவல்துறைக்கோ அரசாங்கத்திற்கோ பங்கில்லை. நேற்றைக்குத்தான் அனுமதியே கிடைத்தது. உயர்நீதிமன்ற உத்தரவை காவல்துறையிடம் காட்டி இவர்களிடத்தில் அனுமதி பெற்று அதற்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டத்தை இங்கே திரட்டுவதற்கு 24 மணி நேரத்திற்குள் திரட்ட முடியும் என்றால் நான் கருணாநிதிக்கு நினைவுபடுத்துகிறேன், உனக்கு கணக்கு முடிந்து விட்டது என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி. ஏதோ நாஞ்சில் சம்பத்து நட்சத்திர தகுதி உள்ளவன் அல்ல. இது என்னுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிற கூட்டம் என்று நான் கருதவில்லை. கருணாநிதி சர்க்காருக்கு கொள்ளி வைப்பதற்கு ஆயுதத்தோடு மக்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி. அதுவும் 8 மணிக்கு. கம்பனுடைய ராமாயணத்தில் தான் இந்திரதனுசு என்கிற வில்லை முறித்தால்தான் ஜனகன் மகள் சீதையை யானையை கல்யாணம் செய்து கொள்ள முடியும் என்று நிபந்தனை விதித்தான் ஜனக மகாராஜா. உலகத்தின் எல்லா திசைகளில் இருந்து மன்னர்கள் வந்தார்கள். இந்திர தனுசு என்கிற அந்த வில்லை எடுக்க முடியவில்லை. ஆனால் ராமன் வந்தான். வில்லை எப்போது எடுத்தான், எப்போது ஒடித்தான் என்று தெரியவில்லை. இதை கம்பன் பேசும் பொழுது சொன்னான், இட்டது கண்டனர் எடுத்தது கேட்டவர் என்று கம்பன் பேசினான். எங்களுக்கு எப்போது அனுமதி கிடைத்தது, எப்போது மேடை போட்டோம், எப்போது போஸ்டர் ஒட்டினோம், எப்போது நிகழ்ச்சி நடத்தினோம், எப்போது கூட்டத்தை கூட்டினோம் என்பது இனி ஒரு கம்பன் வந்தால் தான் பாட முடியும் என்கிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை வாக்காளர் விழிப்புணர்வு பேரவை வடிவமைத்திருக்கிறது. அதுவும் இப்போது நமது கூட்டணியில் சேர்ந்திருப்பதாக கருதுகிறேன். நான் முதலமைச்சரை கேட்கிறேன், அவர் இப்பொழுது ஏலகிரியில் இருக்கிறார். ஏலகிரி ஒரு கோடைவாச ஸ்தலம், நீங்க யாரும் போறதுக்கு வாய்ப்பில்லை. சட்ட அமைச்சர் துரைமுருகனுக்கு அங்க ஒரு பங்களா இருக்கும். அங்க போய் முதலமைச்சர் முற்றுகையிட்டு இருக்கிறார். தண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஏலகிரி மலையின் உச்சியிலே இருக்கின்ற